கார்த்தி, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்கிறாங்க. இன்னைக்கு மாடர்னா நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பத்தி பேசுறதுன்னா நிறைய பேச முடியும். ஒரு 1 hour ஆயிரும். வேற விஷயம் அப்புறம் இந்த படத்துல இருக்கிறவங்க பத்தியே பேச முடியாது. அவ்வளவு இன்சிடென்ட். அது தனியா ஒரு கதை வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன முயற்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா வந்து என்ன விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் சொன்னாரு என்கிட்ட. அவரு கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லயோ போன்லயோ டிவிலயோ தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின், அவ்வளவு அழகான ஹீரோயின், பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுன்ல பிறந்து வளர்ந்து அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேரா இருக்கிறதுனால அதில் நடிச்சு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமா பண்ணியிருப்ப. இந்த டீசர் எல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி, கரெக்டா சொல்லிட்டுனா, ஷில்பா, எல்லாரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்கிறாங்க. இல்ல, இந்த ஏஜ்ல அந்த அளவு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த கண்டுபிடிக்கவே மனப்பார நாடு கட்டி நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தது நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்ப இத்தனை மாடு ஓட்டிட்டு போன திருப்பி வர கணக்கு கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. அப்படி காமெடியா பேசிட்டு இருப்போம். அதனால என்ன, இந்த படத்துல நலன் வந்து இதை வந்து இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கிறாரு. அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாம, இன்னைக்கு மாடர்னா நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒண்ணு சொல்லு. என்ன, படம் வந்து டெஃபினட்டா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78ல முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்பவே பெருசா, அப்ப ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசா இருக்குன்னு என்னென்ன பண்றது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா, இங்க வந்து சொன்ன அதே பல்லு தானே கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்க போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிருங்க அப்படின்னாரு. அங்க போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க, எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரம் இங்க பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடரா கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பல்லு சரியாது, பல்லு பெருசா தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம வந்து சினிமாவில் நடிச்சு ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க டாக்டர், இன்னும் ஓட்டுங்க, பவுடரா தெரிக்குது. இனிமே பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சு விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேல அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடா காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்துல இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்துல வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம், பல்லு வச்சுட்டா சார். சார்
50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸ் குறைச்சிதான் சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திக் எல்லாம் வைக்கலாம், கார்த்திக் வைக்கலாம். கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு, கல்யாணராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வச்சாருன்னா, கமல் சாருக்கல்ல சின்ன பல்லு, சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணா அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேல ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இல்ல சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு, மகன் வந்து பல்ல பெருசு பண்ணி விட்டாரு. என்ன பண்ற? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல தருணத்துல வருது. நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா வந்து கை தட்டினாங்க. நான் லைனா வாத்தியார பட சொல்லிட்டு வந்து 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேற அப்படின்னு லைனா அடிச்சுட்டு வந்து, அடைய அப்ப இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வா வாத்தியார். நன்றி, வணக்கம்.